சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேருக்கு அணில் இறக்கி நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் விஜய் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா அதே நாளில் அவர் ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு. திருப்பூரில் ஏதோ குப்பை கொட்டுறாங்கன்னுட்டு போய் எதிர்த்து போராடி போலீஸ் வேனில் ஏறி கைதாகி நைனார் திருப்பூர் கைதெல்லாம் கிடையாது, கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுருவாங்க, அடுத்த பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. அது கைதுன்னு கைதை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. கைதுன்றது வேறு, இது வேறு. இது பிடிச்சிட்டு போய் இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இறக்கி விட்டு இல்லை மண்டபத்தில் இறக்கி விட்டு அனுப்பி விட்டு போயிடுவாங்க. அதுதான் அது. இல்லை, அவர் ஏறுறதுக்கு முன்னாடி அவரோட காரில் ஏறி அங்கே இருக்க மக்கள் அந்த கூடி இருக்கிறவங்க கிட்ட அவர் உரையாற்றுறாரு. நம்ம விட மாட்டோம், நாளையிலிருந்து தினம் திமுக அரசை எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்கோர் பண்ணுறாரு. இல்லை அவருடைய வார் ரூம் அதை ஃபயர் ஆக்கி ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்க. இல்லை நைனார் ஊராக அஃபிஷியலாக பிரச்சாரம் போடுறது வந்து இப்போ பாண்டே ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறார் நைனார். இப்போ பாண்டே சேனலே காலி. பாவம், அதை வச்சு தான் ஏதோ நடத்திக்கிட்டு இருந்தாப்புல. 4 பேர் கிளாஸ் எடுக்கிறேன் அது இதுன்னு. டோட்டலாக 14 பேர் 22 பேர் இவரை தான் பார்த்துருக்கேன் இந்த லைவ். ஆனால் அண்ணாமலை பேட்டியெல்லாம் இப்போ திரும்ப திருப்பி லட்சக்கணக்கில் போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா பாண்டையை காலி பண்ணிட்டாங்க. இப்போ அண்ணாமலை பார்த்துருக்கா துரோகி ஏன்டே காசு வாங்கிட்டு விளம்பரத்தையும் வாங்கிட்டு கடைசி நைனார் பக்கமாக போகிறோன்னா பாண்டையோட வெர்ஷன் என்னென்னா, யார் தலைவராக இருக்காங்களோ அந்த ப்ரோட்டோக்கால் படி மதிக்கிறது தான் பாண்டையோட இது. நீங்கள் தலைவராக இருந்தீங்க, உங்களை பற்றி போட்டோம், நீங்கள் தான் முதல்வர், நீங்கள் தான் அடுத்த பிரதமர், நீங்கள் தான் அமெரிக்க ஜனாதிபதினு போட்டோம், காசு கொடுத்தீங்க, ரைட்டு, அதோட முடிஞ்சு. நீங்கள் கொடுத்த காசுக்கு நாங்கள் கூவிட்டோம். அடுத்து இப்போ நைனார் கொடுக்குற காசு கூவுறேன்னு சொல்லி என்ன ஆச்சுன்னா, இது இப்போ சேவல் காலையில் கூவும்போது என்ன ஆயிடும்னா சில நேரம் ஆஹா இந்த சேவல் என்னைக்கு போட்டுடலாமே. சேவல் வந்து கிராமத்துலலாம் வளர்ப்பாங்க. காலையில் 3:30-4:30 மணிக்கெலாம் கூவும். சரி, இது நல்லா தான் இருக்கும். ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு குழம்பு என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிக்கிற நேரத்தில் கூவுச்சுன்னு வைங்க, இது இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னு டப்புன்னு தூக்கிடான்றாங்க. இப்போ அதை மாதிரி தான் பாண்டையை தூக்கிட்டாங்க. கற்கல்லே விடியறதுக்குள்ளே விரித்து இப்போ எல்லாம் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி பாண்டையை குழம்பு வச்சுட்டாங்க. இப்போ நைனார் பக்கம் போய் 4 பேர் 8 பேர் 16 பேர் தான் லைவை பார்க்குறாங்க. இப்போ நைனாரும் காலி, பாண்டையும் காலி, சேனலே காலி, சாணக்கியா டோட்டலாக போச்சு. இப்போ அண்ணாமலை கரூரை விட்டுட்டு திருப்பூரில் எய்ம் பண்ணுறாரு, அங்கே இன்னும் ஜெயிக்கலான்னு ஒரு பிளான் இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்களை. இல்லை, அண்ணாமலைக்கு வந்து தொடர் தோல்வி தான் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அண்ணாமலை எங்கே நின்னாலும் பட்டநாமம் தான். நீங்கள் அது சில பேருக்கு ராசி வேணும். அண்ணாமலைக்கு வந்து பதவி வரக்கூடாது அதிர்ஷ்டம் இல்லை, பணம் சம்பாதிக்கிற அதிர்ஷ்டம் இருக்குது. ஆனால் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு அந்த ராசி அண்ணாமலைக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் மாநில தலைவர் இருக்கும்போது இவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, போராட வராதும்போது இவர் தான் வெயிட்டேஜ் ஆகுறாரு. ஆமாம், மாநில தலைவரை முடிச்சிருந்தாங்க, மேலேருந்தே சொல்லிட்டாங்க, என் கண் முன்னாடி முடிக்காத, நீ தனியாக போய் முடிச்சிருந்தாங்க அரசியல்ல இருந்து. அப்புறம் எதுக்கு சார் கூப்பிட்டு இருந்தால் ஒரு தலைவராக இல்லை, ஒரு சேஞ்சுக்காக எடப்பாடி ரொம்ப இப்போ பிரச்சனை பண்ணுறாப்புலன்னு ஆக்குனாங்க. இப்போ அண்ணாமலை இறங்கி எடப்பாடியும் காலி, நீயும் காலி, துணைக்கு உனக்கு லைவ் பண்ண பாண்டையும் காலின்னு 3 பேரும் காலி பண்ணி விட்டாங்க. இல்லை, இப்போ எடப்பாடி பாவம் இல்லையா, அவர்கிட்ட விளக்கறோம்னு விளக்கிட்டு வேற ஸ்டேட்டு கூட்டு போனால் பரவாயில்ல, திரும்பவும் இங்கே அரசியல் பண்ணுறாரு, டெய்லி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லை, எடப்பாடியை முடிக்கணும்னு அவரை ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு அர்த்தம் வருது. இல்லை இல்லை, எடப்பாடி அமித்ஷா ஏமாத்தினா, அமித்ஷா இப்போ எடப்பாடி ஏமாற்ற மாட்டாரா? 2024 பிரதமர் எலெக்ஷன் என் கூட கூப்பிட்டு தென்மண்டல பொறுப்பாளர் போது கையை தூக்கிட்டு ஓடி போன ஒரு ஆளை எப்படி அவங்க ஏற்றுக்குவாங்க? இப்போ வந்து அண்ணாமலையை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 பேரையும் காலி பண்ணுறதுக்கு தமிழிசையருக்குனே காலி. போகிற போக்கில் உசுன் பற்றி விட்டு போயிட்டாங்க, தமிழிசை முடிச்சு விட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி அண்ணாமலை பிரச்சனை கொடுக்காது, பக்கத்தில் உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. திருப்பரங்குன்ற விவகாரம் தான் அதில் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. இதில் தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் இமயங்களுடைய இணைப்பு அப்படின்னு பார்க்கலாம். தமிழறிவுமணியன் வேலை கொண்டு போய் இவர் கையில் கொடுத்து, ஜிகே வாசன் கையில் கொடுத்து, தமாகா காமாக்கா 2 தாமாக்காக்கான்னு மாறி இருக்காங்க, தாக்காமாக்கா அப்படின்னு மாறிடுச்சா என்னன்னு தெரியல. சூனியம் வைக்கிற மாதிரி தான். நம்மளால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதிலெல்லாம் சூசைட் பண்ணுற பெண்கள்லாம் ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, எண்ணெயை ஊற்றி கொளுத்திட்டு புருஷனையும் கட்டி பிடிச்சிருவாங்க, நீயும் செத்து போ, நீ இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் இப்போ இதுக்கு. நான் நாசமாக போயிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அனைத்து கட்சியும் நாசமாகிட்டேன். கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து, தேமுதிகலேருந்து, விஜயகாந்த்லேருந்து, வைகோ வரைக்கும் எல்லாத்தையும் நாசம் பண்ணி, ரஜினிகாந்த் மட்டும்தான் தப்பு ஸ்டாப்பில், அவரே அரசியல் கூட விடாமல் பண்ணிட்டேன். இன்னி இப்போ பாவமாக இருக்க கடைசி கட்டத்தில் ஒரு 4 பேரை வச்சு அரசியல் நடத்துறது கூட உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு தானே இருந்தார்.
அது கூட அவனுக்கு பிடிக்கலைன்ற மாதிரி 4 பேரை வச்சு கடைசி நடந்த இந்த வாசனையும் முடிச்சுக்கிட்டார். இல்லை இனிமே தான் எங்களுக்கு வசந்த காலம் இருக்குன்னு அவர் பேசுகிறாரு. அது வந்து அந்த விழா அது 2 பேரும் மாலை போட்டு வசந்த காலன்றது பார்க்கும்போது வேறு மாதிரி அசிங்கமாக தெரியுது. என்னன்னு தெரியல அரசியலில். இல்லை இப்போ தமிழறிமணியன் உள்ளே போகிறாருன்னு ஜிகே வாசன் ஏற்கனவே இந்த என்டிஏ அவருக்கு இன்னும் 1 மாதத்துல இது முடியுது, இது ராஜ்யசபா பதவி காலம் முடியுது. திரும்ப அவர் எடப்பாடி கிட்ட தான் போகணும். தமிழறிமணியனுக்கு ஒரு ராஜ்யசபா எதுவும் வாங்கி தர வாய்ப்பு இருக்கா? வாசனுக்கே வந்து வேறு வழி இல்லாமல் கொடுத்துருக்கேன். அவங்க அப்பானால தான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்க்கை அவங்க அப்பா பேரை சொல்லி தான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காப்புல. தமிழ் குருவிக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது. இப்போ அவருடைய இலக்குங்கிறது தமிழ் குருவிக்கு வேணால் கொஞ்சம் அரிசி போடுவாங்க, அதை சாப்பிட்டு போகணும். இல்லை சார், இப்போ அவருடைய இலக்கு ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரு யாராவது ஒருத்தர் முதலமைச்சர். இந்த இலக்கு வந்து ஜிகே வாசனை முடிக்கிறது தான், அரசியல் வாழ்க்கையை விட்டு துரத்தி விடுறது. இப்போ இவர் சேர்ந்ததுனால எம்பியும் கிடைக்கிறது கஷ்டம்தான், அதனால் முடிச்சு விட்டு போயிடுவார். ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கிறீங்க, ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தர் கோச்சு போகிறதுனால 2 பேருக்கும் இல்லை. அதான் சில பேர் சைக்கோ கொலைகாரன் என்ன பண்ணுவான்னா, ஒரு காலத்தில் பெரிய ஆளெல்லாம் கொல்ல மாட்டாங்க, வாட்ச்மேனாக உட்காந்துருப்பாங்க, இல்லை நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க உட்காந்த மாதிரி, டப்புன்னு பெட்ரோலை ஊற்றி தீய வச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் பிடிக்க முடியல. இப்போ 2010 அந்த ஒரு சைக்கோ கொலைகாரன் சொல்லிட்டு இருந்தேன், 4-5 பேரை தீய வச்சு எரிச்சு கொண்டு ஏடிஎம் வாட்ச்மேன் அப்பார்ட்மெண்ட் தூங்கிறவனா கொண்டு போட்டாங்க. அந்த மாதிரி அப்பாவிகளை கொள்கிற சைக்கோவும் இருக்காங்க. அந்த மாதிரி அரசியல் அப்பாவியான ஜிகே வாசனை அரசியலை விட்டே யாரையாவது ஒன்று முக ஸ்டாலினை ஒழிக்கிறேன், மோடியை ஒழிக்கிறேன், அமித்ஷா ஒழிக்கிறேன், இல்லை மம்தா பானர்ஜி ஒழிக்கிறேன், முதல்வராக இருக்கக்கூடிய அடிக்கிற அளவு தான் பரவாயில்ல. அதை முடியலன்றதுனால பாவப்பட்ட ஜிகே வாசனை அரசியலோட முடிவு. நீங்களாம் கட்சி நடத்துறீங்களா? என்னால் நடத்த முடியல, முடிக்கிறோம் பாருன்னு சொல்லி அவரையும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ எடப்பாடிக்கு வரப்போ, ஏன்னா எடப்பாடி கூட்டணியில் ஜிகே வாசன் இருக்கும்போது அவரை முதலமைச்சர் ஆகணும்னு இவர் சொன்னார்னா அதுதான் உள்ளே போய் கொளறுபடி பண்ணி எடப்பாடிக்கே ஜிகே வாசனை பிடிக்காமல் போயிடும். பிடிக்காம பண்ணி விட்டு ராஜ்யசபா சீட் இல்லாமல் அவரையும் நாசப்படுத்திட்டு தமிழ் குருவி வீட்டில் போய் பற்றி படுத்துறாரு. ஆனால் எடப்பாடி அவர் ஆதரிச்சாருன்னா ஒரு வாய் முகூர்த்தம் இருக்குல்ல அவருக்கு கடந்த கால ட்ராக் ரெக்கார்டில். அதாவது இவங்கெல்லாம் ஒன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் வாங்குறது மட்டும்தான் ஊழல்னு நினைக்கிறாங்க. புரியுதா? இப்போ உங்கள்கிட்ட நான் லஞ்சம் வாங்கினேன் அப்படின்னா அது ஊழல், ஆனால் உங்கள்கிட்ட நான் காசே வாங்க மாட்டேன் அப்படின்னா ஊழல் இல்லைன்றாங்க. எவன்லாம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னா இவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லாதவன் தான் ஊழல்வாதி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா மீத பதவி பவர்லாம் அனுபவிச்சுக்கிறது. ஒரு நல்ல பதவியில் இருக்கவனோட ஒட்டி அவன் கூட இருந்து பவரை ஏற்றிக்கிறது, தன்னுடைய விளம்பரத்தையும் இதையும் ஏற்றிக்கிறது. இது ஊழல் கிடையாது. எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு காசு மட்டும் நான் வாங்க மாட்டேன், ரஜினிக்கு நான் ஃப்ரெண்டுன்னு ஊர் பூரா போய் சொல்லிக்கிறது. அது ஒன்றே ஒரு மரியாதை கிடைக்கும்ல. ரஜினிகாந்தே கூட்டு வர பேசுகிறாருங்கும்போது அதை வச்சு தன்னுடைய புகழை கெயின் பண்ணிக்கிட்டு மொத்தமாக அடிக்கணுன்றது தான். தமிழ் குருவியில் சாதாரண ஆள் கிடையாது. 1000, 2000, 5000, 10,000, 50,000 அடிக்கிற ஆள் கிடையாது. அதிகாரத்துக்கு வரணும், முதலமைச்சர் ஆகணும். யாருக்கு? தமிழ் குருவிக்கு ஆசை. எம்எல்ஏலாம் கிடையாது, முதலமைச்சர் ஆகணும், அட்லீஸ்ட் எம்பி ஆகணும், பெரிய பதவியை பிடிச்சி டோட்டலாக ஆட்டையை போடணுன்றது தான் தமிழ் குருவியோட பிளான். அப்போ அது வரைக்கும் சில தியாகங்களை செய்கிறது தான். ஏன்ட்ட பணம்லாம் கொடுக்காங்க, 1 லட்சம் என் ஒய்ஃபுக்கு உடம்புச்செல்லாம் நீங்கள் ஏன் காசு தரீங்க? வேண்டாம். புரியுதா? இப்போ நீங்கள் ஒய்ஃபை காப்பாற்றலைன்னா உங்களை யார் காப்பாற்ற போகிறேன்? ஆனால் அந்த இமேஜ் வந்து உங்களை காப்பாற்றுறதில்ல. பெத்த மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை, காசு தரேன்றாரு 10 லட்சம், ரஜினிகாந்த் வாங்க மாட்டுறாரு அப்படின்னா அது பாதிப்பு யாருக்கு? அவங்க மனைவிக்கு, இவருக்கு இல்லை. ஆனால் தன் மனைவியை அடகு வச்சு மீன்ஸ் அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லாமல் நீ எவன்ட்டையும் காசு வாங்காமல் நான் தூய்மையான ஆள்னு என்ன பண்ணுற? உன் மனைவியை வீக்காக்கி அதன் மூலமாக புகழ் அடையிற நீ. அதுதானே உண்மை. ஸோ இப்படிப்பட்ட ரொம்ப மோசமான ஒரு கிரிமினல் அரசியல்வாதி தான் தமிழ் குருவி. ஏன்னா ரொம்ப மோஸ்ட்லி டேஞ்சரஸ். ஒரு பர்சனாலிட்டியாக உங்களுக்கு கொள்கை, அதாவது நீங்கள் கொள்கை ரீதியாக இருக்கீங்கிறதுக்காக உங்களை நீ சம்பாரிச்சு போடு. உன் மனைவிக்கு வந்து கொண்டு போய் அப்போலோவில் அட்மிட் பண்ணி 25 லட்ச ரூபா நீ செலவு பண்ணு. நீ எதுக்கு அனாமத்தா சுற்றுற, காசும் வாங்க மாட்டேன் அப்படின்னா அப்போ உன் மனைவிக்கு இப்போ துரோகம் பண்ணுற மாதிரி தானே. அந்த அம்மாவை காப்பாற்றுவதற்கு ஹியூமன் கேட்டல்ஸ் எப்படி மண்டையை கழுவுறாங்க பாருங்கள். அந்த அம்மாவை காப்பாற்றினா கூட ரஜினிகாந்த் கொடுக்குற 20 லட்சம் எனக்கு தேவையில்லை, யார்கிட்டையும் காசு வாங்குறதுக்காக நான் பழகலைன்னா அப்போ இமேஜ் இன்னும் பூஸ்டப் ஆகும்ல. என்னடா அது பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ரஜினி தரேன்றாரு, 2 பணம் கொடுக்காதீங்கன்றாருன்னா இவ்வளோ நேர்மையான ஆள்னு காமிச்சு பெரிய இடத்த பிடிச்சி மொத்தமாக ஆட்டையை போட்டு தமிழ்நாட்டையே கொண்டு கூறு போட்டு விற்கிறதுக்கான ஒரு கிரிமினல் தான் இந்த அரசியல்வாதி தான். யார்? தமிழ் குருவி. இந்த தமிழ் குருவி கொண்டு போய் அப்பாவி, உண்மையிலே ஜிகே வாசன் ஒரு பக்கம் அப்பாவி தான்,
ஜிகே வாசனை ஒட்டு மொத்தமாக அழித்தொழித்து இது பண்ணுறதுக்கு காலம் போன கடைசியில் செய்வனை வச்ச பொம்மை மாதிரி உள்ளே போய் சேர்ந்ததுன்றது ரஜினிகாந்த் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி துரத்தி விட்டாப்புல. அப்பால போ சாத்தானேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்புல. அந்த வகையில் பாபாஜி ஏதோ ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார் ரஜினிகாந்த். இவங்க பேச்சை கேட்டு இறங்கியிருந்தால் நேரம் ரஜினிகாந்த் உடம்பு சரியில்லாமல் போய் நேரம் என்னமோ ஆயிருப்பாப்புல. இத்தனை படமே நடிச்சிருக்க முடியாது. 2024 தம்பி அண்ணாமலை தான் எனக்கான ஒரே நம்பிக்கைன்னு பேசினாப்புல. இல்லை அந்த வாய் வந்து அது வாயா இல்லை வாய்க்காலான்னு தெரில. நீங்கள் எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கோம். அது கலைஞரை பற்றியும் புகழ்ந்து பேசியிருக்கோம், ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசியிருக்கோம், விஜயகாந்தை புகழ்ந்து பேசியிருக்கோம், கம்யூனிஸ்டுகளை புகழ்ந்து பேசியிருக்கோம், வைகோவை புகழ்ந்து பேசியிருக்கோம். வைகோ தான் வருங்காலம் தூய்மையான அரசியல் வாய்ன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இப்போ ஜிகே வாசனுக்கு வந்து நிற்கிது. அது வாய் வைக்காத இடமே கிடையாது. ஸோ அதனால் ஜிகே வாசன் தான் பாவம். சோவையும் பாராட்டுவார் எல்லாம் ஏங்க மனுஷனாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் மனுஷன் கணக்கிலே சேர்க்க முடியாது. கிரிமினலுங்க அவங்கெல்லாம். தன்னோட சொந்த அரிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்காக தமிழக மக்களை கொண்டு அடகு வைக்கணும்னு இருக்க. தமிழ் மட்டும் பேசுவாங்க நல்லா. தமிழ் பேச்சு உங்கள் மூச்சு பேச்சு போட்டி வரைக்கும் தான் இந்த லாய்க்கு. இல்லை அவங்க இலக்கிய கூட்டங்களுக்குன்னு அரசியலுக்கு வந்துட்டதுனால ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இவங்கெல்லாம் இலக்கிய கூட்டத்தை இழந்துட்டாங்களோன்னு ஒரு பார்வை இருக்குல்ல. தமிழ் பண்ணினா நாஞ்சில் சம்பத்தோ கூட்டத்தில் பேசி காசை வாங்கி பிள்ளைக்குட்டியை படிக்க வச்சுருக்கலாம், பொண்டாட்டியை காப்பாற்றிருக்கலாம், வீடை வாங்கி வாழ்ந்துருக்கலாம். நீ வேலைக்கும் போக மாட்டேன், சம்பாதிக்க மாட்டேன், அடுத்தவன் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்னா அப்போ பெருசாக ஆட்டையை போடணும்னு பார்க்குறேன்னு தான் அர்த்தம். அப்போ நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு மக்கள் செல்வாக்கும் கிடையாது. அந்த ஒன்றரை நான் கட்சியும் கொண்டு வந்து அடகு வச்சுவிட்டு அப்புறம் எதுக்கு உங்களுக்குலாம் அரசியல்? அது அங்கீகாரத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம். அதனால தான் இங்கே வந்து சேர்ந்தது. அங்கீகாரமும் பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா எங்கே போகிறது? எவன்டா கையை காமிச்சு 2 வீலரில் ஏறி போவாங்களா? அந்த மாதிரி தான் இப்போ ஜிகே வாசன்ற சைக்கிளில் ஏறி போயிட்டு. இல்லை சார் அது வடிவேலு சார் 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 அப்படி இப்போ போகிற வழியில் அந்த முக்களை இறக்கி விட்டுருங்கன்னு இன்ஸ்பெக்டர் மேலே ஏறி அவன் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்ச பையன் சார் டே காலி தான் கூப்பிடுவோன்ற கதையில் தான் இப்போ ஜிகே வாசன் சைக்கிள் ஏறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவர்கள்லாம் அரசியலை விட்டு ஒழித்து கட்ட வேண்டியவர். அறவே அப்படி தூக்கி இதில் போட்டணும், குப்பையில் தூக்கி போட்டணும். கொடூரன்கள் சைக்கோக்கள். ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ அதிமுக பாஜக ஏறதாழ 8 மாதம் ஆயிடுச்சு கூட்டணி அமைஞ்சு. இன்னும் அது வளருமா, யார் யாரை சேருவான்னு ஒரு அறிகுறி இல்லாமல் இருக்கே. அது வந்து வளரும்னா குழந்தைனா வளரும். கட்டி இருக்குன்னு வைங்க, அது வளர்ந்தால் என்ன பிரயோஜனம்? ஆள் போய் சேர்ந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்து. ஒரு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்னங்கிற மாதிரி இல்லாமல் நம்பிக்கையும் கிடையாது, நட்சத்திரமும் கிடையாது. நட்சத்திரம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த நம்பிக்கையும் போச்சு. எடப்பாடியை வச்சு என்னது நட்சத்திரம்னு சொல்ல முடியும். அதனால் அந்த நட்சத்திரமாக நான் இருக்கேன்னு விஜய் அந்த வாக்காளர்களை பூரா வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நான் இருக்கேன் வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க 2 பேர் மாதிரி நான் தீவிரமாக எதிர்க்கிறேன் கொண்டு வாங்க கூட வாங்கன்னு சொல்லி செங்கோட்டையனை வச்சு ஏமாற்றி. அநேகமாக அடுத்த கூட்டத்தில் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசுன்னு அவரே அறிவித்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஜெயலலிதா அறிவிக்கிற கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கொஞ்ச நாள் மனசாட்சின்னு ஒன்று இல்லை. உள்ள செருப்படி வாங்கினது தெரியுமில்ல, கையை கட்டி நின்னது, போய் தெருவில் நிற்க விட்டது, குளூரில் போய் சொற்று கூட இல்லாமல் அங்கே இதில் கொடநாட்டில் போய் நின்னது, வாசலில் காத்திருந்தது, கேட்டில் செக்ரட்டரியேட்டில் போய் கையை கட்டி படுத்திருந்தது, உட்காந்துருந்தது, தந்தை மகன் 2 பேர் அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்தல. அது வந்து மனசுக்குள்ளே இருக்கும். அதனால் ஜெயலலிதா இழைக்க மாட்டார், எம்ஜிஆரோட ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் மேடம் ஜெயலலிதா அப்படிங்கிற லெவலுக்கு அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும்ல, வந்துட்டு போகும்ல, கையை கட்டி நின்று மாட்டினது. அது மாதிரி சில சின்ன வயசில் நடந்த சில சம்பவங்கள்லாம் ஆள் மனசில் பேயின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதுக்கு எப்போ போனாலும் அந்த பனை மரத்து பக்கம் போனால் அந்த புளிய மரத்து பக்கம் நைட்டில் போயிடாது, தனியாக போயிடாது, அடிச்சிரும்னா எத்தனை வயசானாலும் அந்த நடப்பு. அதுதான் இப்போ ஜெயலலிதா. ஜெயலலிதான்றது மேடம்ன்ற வார்த்தையை தாண்டி பேச மாட்டாங்க. அப்போ சார் விரிவான ஒரு இடத்துல நேரத்துக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார்.